இன்றைக்கி நைட்டு பூரி தான் சாப்பிட்ணும் போல் நினப்பா இருந்துச்சு. சரி பூரியே போட்டுடலாம், டெய்லி இட்லி தோசை தானே சாப்பிட்டுட்ருக்கோன்னு பூரி போட்டுடலான்னு போட்டாச்சு. அதுக்கு என்ன பண்ணேன்னா தக்காளி குருமா தான் ரெடி பண்ணேன், டக்குன்னு ஈஸியாக. அதுதான் ஈஸியாக வைக்கிறது, அதனால் அதுவே ரெடி பண்ணியாச்சு. சோம்பு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு 4 தக்காளி பேஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். தேவையான அளவு உப்பு போட்டு, மசாலா பொடி நம்ம வீட்டில் உள்ள பொடி தான், எப்போவும் குழம்புல சேர்க்குற பொடியை தான் சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா கரைச்சி சேர்த்துக்குவோம். அப்போ தான் குருமா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாம் வீட்டில் வச்சு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மினி லட்டு பாக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதிரசம் ரெடிமேடு மிக்ஸி போடுறோம். அது இப்போதைக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் கொடுத்துட்ருக்கேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வரும். பாரம்பரியமான ஸ்வீட்டு அதிரசம்ன்றது, அதை டக்குன்னு மாவு ரெடி பண்ணி செஞ்சு இதை பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெடிமேடு மிக்ஸி வாங்கினோமா அதிரசம் போட்டு சாப்பிட்டோமான்னு இருக்கணும்.